ரைட். இப்ப இந்த கேள்வியை பார்த்திருப்பீங்க. ஸோ இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு கிடையோட தீட்டா கோணத்துல சாய்ந்து, அதாவது தீட்டா கோணத்துல சாய்வாக இருக்கக்கூடிய ஒரு சாய்தளத்தை பத்தி தான் இங்க கதைச்சிக்கிறார். ஸோ இதை இப்படி ஒரு சாய்தளமாக கருதினோம்னு சொன்னால், இப்ப இந்த இடத்துல ஒரு பொருள் ஒன்றை வச்சு அது வந்து சுயாதீனமாக விழப்படுது. ஆரம்ப வேகம் வந்து இந்த இடத்துல 0 இருக்கு. அதே நேரம் இந்த சாய்தளம் என்று சொல்லக்கூடியது அதனுடைய அரைவாசி நீளத்துக்கு கீழ் அரைவாசி நீளம் வந்து கரடானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ண ரைட். இப்ப நான் இதுல நீளம் வந்து எனக்கு தெரியாது. ஸோ நான் ஒரு லேசிக்காக வேண்டி இதை சரியாக முழு நீளத்தையும் 2L அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இதை எல்லாவும் இருக்கிறேன். ஏன்னா சரியா நடுவுல தானே எது இருக்குது. ஸோ இது ஒரு எல், இது ஒரு எல், மொத்தம் 2L. இப்ப இந்த உயரம் வந்து எனக்கு தெரியாது. இந்த கோணம் தீட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ரைட். இப்போ ஒரு கேள்வியில சொல்லிக்கிறது என்னன்னு சொன்னால், இப்ப இந்த பொருள் வந்து இயங்கி கொண்டு வரும்போது இந்த இடத்துல ஆரம்ப வேகம் ஓய்விலிருந்து தான் இயங்குது. ஸோ ஆரம்ப வேகம் 0. ஸோ அப்படியே வந்து கொண்டு சரியா இறுதியாக இந்த இடத்தை அடைய கிட்டவா வந்து இந்த இடத்தை அடைய கிட்டவா அதுல வேகம் இறுதி வேகமும் 0 இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரைட். இப்ப ஆரம்ப வேகமும் 0. அது அப்படியே வந்துட்டு இருக்கும் போது சரியா இங்க வந்து கீழே இறங்குற இடத்துலயும் வேகம் 0. இப்ப நமக்கு ஒரு விஷயம் விளங்கணும். இப்ப இங்க இருந்து வரக்கிட்டுவா இங்க இவருக்கு வந்து இயக்க சக்தி வந்து இருக்காது. ஏன் ஆரம்பத்துல சக்தி வந்து அழுத்த சக்தி மட்டும்தான் இருக்கும். ஏன்டா இந்த இடத்துல வேகம் இல்லை. ஸோ வேகம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு இயக்க சக்தி 0. பட் ஒரு அழுத்த சக்தி வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆரம்ப மொத்த சக்தி என்னன்னு கேட்டா இந்த அழுத்த சக்தி தான். ஸோ அதுல அழுத்த சக்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இப்ப இந்த உயரம் வந்து எனக்கு இந்த நிலைக்குத்து உயரம் வந்து தெரியாது. ஸோ நான் இதை ஒரு எட்ஜின் எடுத்துக்கொள்றேன். ஸோ இப்ப mgh தான் ஆரம்ப மொத்த சக்தி. ஸோ இயக்க சக்தி 0. சரிதானே? இப்ப பார்த்தோம்னா இது அப்படியே இயங்கிட்டு வந்தா இது படிப்படியா வேகம் என்ன செய்யும் சொன்னா அதிகரிக்கும் இல்லையா? ஏன்டா கீழ் நோக்கி இயங்கக்கிட்டுவா இப்ப படிப்படி ஆரம்ப வேகம் 0 இருந்து கீழ் நோக்கி இயங்கிட்டா வேகம் அதிகரிக்கும். இப்ப வேகம் அதிகரிச்சுட்டு வந்துச்சுண்டா சரியாக இந்த நடு இடத்துக்கு வரக்கிட்டவா நமக்கு வேகம் தெரியாது. ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ணோம்னு சொன்னால் இந்த இடத்துல சரியாக மறுதாக்கம் செங்குத்தாக தாக்கும், அதே மாதிரி எம்ஜி கொண்டு தாக்கும். அதே நேரம் இப்ப இதுக்கு பிறகு வரப்போற பாதை வந்து கரடானது. இது வந்து ஒப்பமான பாதை. பட் இது இவ்வளவு வந்து கரடானது. ஸோ இதுக்கு பிறகு வந்து இதுக்கு ஒரு உராய்வு விசையோடு கட்டாயம் என்ன செய்யும் சொன்னா தாக்கும். ஸோ நிச்சயமாக ஒரு உராய்வு விசை தாக்கும். ரைட். இப்ப ஒரு விஷயத்தை வழங்கணும். இப்ப இங்கிருந்து வரும்போது இதுக்கு ஒரு வேகம் ஒன்று இருந்திருக்கும். ஆனா இங்க வந்து இறங்குக்கிட்டுவா சரியாக இந்த சாய்தளம் வந்து அடையக்கிட்டுவா இதுல வேகம் 0 சொல்றாங்க. ஏன் எப்படி அது 0 ஆகுறது? நோமலான ஒரு ஒப்பமான பாதையா இருந்தா ஷுவரா இந்த இடத்துல இதுக்கு ஒரு வேகம் ஒன்று இருந்திருக்கும். ஆனா இது வந்து நடுவுக்கு, அதாவது இந்த சரி அரைவாசிக்கு கீழ் அரைவாசி அவ்வளவும் வந்து என்ன இருக்குதான்னு சொன்னா கரடானது இருக்குது. ஸோ கரடானதுன்னு சொன்னா அங்க உராய்வு ஒன்று தொழிற்பட்டிருக்கு, உராய்வு விசை வந்து தொழிற்பட்டிருக்கு. ஸோ அந்த உராய்வு விசை வந்து என்ன செய்யும் சொன்னா இயக்கத்துக்கு எதிரான திசையில இருக்கிறதால அந்த வேகத்தை வந்து படிப்படிப்படியா என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேகத்தை குறைஞ்சி இந்த இடத்துல 0 விட்டுருக்கு. ஸோ சக்தி என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் இழக்கப்பட்டிருக்கும். உராய்வு வந்து இயக்கத்துக்கு எதிராக வேலை செஞ்சதால சக்தி இழக்கப்பட்டிருக்கு. ஸோ இதான் இங்க விஷயம். ஸோ ஆரம்ப மொத்த சக்தி வந்து அழுத்த சக்தியாக சேமிக்கப்பட்டிருக்குது. அந்த சக்தி வந்து இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த இடத்துல வேகங்கள் எப்படி மாறு என்று நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இயக்க சமன்பாடுகள் போட்டு காணப்போனோம்னு சொன்னா நேரத்தை கடத்து. ஸோ அதால கஷ்டப்படுவோம். ஸோ அதால ஈஸியா மொத்தமாகவே நான் இந்த இடத்துக்கும் இடையில சக்தி காப்பு தத்துவத்தை பிரயோகிச்சுன்னு சொன்னா வேலை முடியும். ஸோ இந்த இடத்துல இப்ப இடையில என்ன நடந்திருக்குன்னு சொல்லலாம் நான் யோசிக்க தேவையில்லை. ஸோ இதை போட்டுக்கிட்டேன்னு சொன்னா டிரெக்டாவே லேசா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல ஆரம்ப அழுத்த சக்தி mgh. இப்ப இந்த இடத்துக்கு வரும்போது இங்க இருந்து தானே உராய்வினால வேலை நடக்குது. சரி, அரைவாசியில தான் உராய்வினால வேலை நடக்குது. ஸோ உராய்வினால செய்யப்பட்ட வேலை வந்து இந்த mgh சமனாக இருக்கும். ஸோ இந்த உராய்வால் செய்யப்பட்ட வேலை வந்து எஃப் இன்டு டி, அதாவது டி சொல்றது இந்த நீளத்தை எடுக்கிற எல் சொல்லி சரியானே. ஸோ இதை படிப்பாட்டோம்னு சொன்னா எம்ஜி சரியா, எச் சொல்றது இந்த உயரம். ஸோ எச்ங்கிறது அங்க தரப்படல. ஸோ நான் எடுத்த நீளம் சார்பாக கொடுக்குறேன். சரி, எச் போட்டாலும் பிரச்சனை இல்லை. பட் நீங்க இங்கேயும் வந்து எச்சா மாற்ற வேண்டி வரும்.
ஸோ நான் இந்த நீளம் சார்பு எடுத்தேன்னு சொன்னால் இப்போ 2L இது தீட்டான்னு சொன்னா இது 90 மைனஸ் தீட்டா. ஸோ cos 90 மைனஸ் தீட்டான்னு சொல்றது 2L sin தீட்டா அப்படின்னு சொல்லி வரும். 2L sin தீட்டா. இங்கால இந்த உராய் யூஸ் எஃப்க்கு பதிலாக நான் போடுறேன் மியூ ஆர். அவர் சொல்லியிருக்கிற இந்த கரடான தளத்தினுடைய உராய் குணகம் வந்து மியூ அப்படின்னு சொல்லி. ஸோ மியூ ஆர், ஆர்னு சொல்றது மறுதாக்கம், இன்டூ டி என்று சொல்றது இந்த இவ்வளவு தூரம், சரியா? ஸோ இந்த தூரம் வந்து எல். ஸோ இந்த இடத்துல நான் ஆருக்கு பதிலாக மியூ இன்டூ ஆருக்கு பதிலாக கவனம் எம்ஜிட்டு போடுறல. சில பழக்க தோஷத்திலேயே எம்ஜிட்டு போட்டுருவாங்க, எம்ஜி இல்லை. இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்ன வழங்க நடிக்குது. ஆர்னு சொல்றது இந்த இந்த அதாவது இந்த எம்ஜியை வந்து சரியாக இதுக்கு செங்குத்தாக மடிச்சிங்கன்னு சொன்ன வார்த்தை எம்ஜி cos தீட்டா. இது டீட்டாண்டா, இது 90 மைனஸ் டீட்டா, இதுவும் டீட்டா. ஸோ கோணத்தின் வழியை மடித்தால் எம்ஜி cos தீட்டா. ஸோ எம்ஜி cos தீட்டா இன்டூ எல். இங்கால எம்ஜி இன்டூ 2L sin தீட்டா. ஸோ இந்த எம்ஜியும் வெட்டி விட்டலாம், இந்த எல்லும் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 2 sin தீட்டாவுக்கு கீழே இந்த cos தீட்டா கொண்டு வந்தேன்னு சொன்னா sin தீட்டாவை இங்கே cos தீட்டா tan தீட்டா அப்படின்னு சொல்லி வரும். அது சமன் நியூவாக இருக்கு. இங்க இந்த கேள்வியிலிருந்து விளங்க வேண்டிய விஷயம் இதுதான், சரிதானே? அதாவது இப்ப இந்த இடத்துல வாரது அப்படியே வேகத்தை அதிகரிச்சு கொண்டாந்துற, வேகத்தை அப்படியே அதிகரிச்சுட்டு கொண்டாடும், சரியா? வேகத்தை அதிகரிச்சுட்டு வரும்போது இந்த தளம் வந்து கரடானது அப்படிங்கிறதால, சரி கீழே அரைவாசி தளம் வந்து கரடானது அப்படின்னு சொல்றதால இந்த வந்து ஒரு உராய்வு விசொன்று இயக்கத்துக்கு எதிர் திசையில தொழிற்படும். ஸோ அந்த உராய்வின் காரணமாக வேகம் படிப்படிப்படியாக குறைஞ்சு என்ன செய்யும் சொன்னா இந்த இடத்தை அடையும் போது வேகம் பூஜ்ஜியமாகுது. ஸோ இடையில நடக்கிற அந்த வேக மாற்றத்தை நம்ம பார்க்காம டிரெக்டா அந்த ரெண்டுக்கும் இடையில, இந்த ரெண்டு புள்ளிக்கும் இடையில நம்ம சக்தி காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணோம்னு சொன்னா, அதாவது இங்க இருக்கிற மொத்த சக்தியும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இறுதி மொத்த சக்தியும் சமன் என்று சொல்லி எடுத்தோம்னு சொன்னால் வேலை முடியுது. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஆரம்ப மொத்த சக்தி எம்ஜிஹெச் மட்டும்தான். அதே மாதிரி இறுதியாக மொத்தமாக வேலை செய்யப்பட்ட சக்தின்னு சொன்னா இது ஒப்பமான தளம். இந்த விசை தொழிற்படல இவ்வளவுக்குள்ளேயும் தான் வேலை நடந்திருக்குது. ஸோ உராய்வினால செய்யப்பட்ட வேலை வந்து என்ன? ஸோ இறுதி மொத்த சக்திக்கு சமனா இருக்கு. ஸோ அதை வச்சுதான் இந்த கேள்வியை செஞ்சு ரைட். இப்போ அந்த கேள்வியை பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு உபகோள்ற இயக்கப்பாட்டு சக்தி, அதே நேரம் அதோடைய அழுத்த சக்தி, அதே மாதிரி மொத்த சக்தியை பத்தி சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்ப நமக்கு தெரியும் ஒரு உபகோள்ற வட்ட இயக்கம், அதாவது ஒரு உபகோள்ற இயக்கத்தை வந்து வட்ட இயக்கமாக கருதினோம் என்று சொன்னா அந்த வட்ட இயக்கத்துக்குரிய சமன்பாடு எப்படி இருக்கு என்று சொன்னால் எஃப் சமன், அதாவது வட்ட இயக்கத்துக்குரிய சமன்பாடு எம் வி வர்க்கத்தின் கீழ் ஆறாக இருக்கும். ஒரு தொடலி கதியோட சமன்படுத்துற சமன்பாடு இதுதான் இல்லையா? ஸோ இதை வச்சுக்கொண்டு நம்ம இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கலாம். அதாவது ஒரு எஃப் சமன் இல்ல கே என்று சொல்றது இயக்கப்பாட்டு சக்தி. இயக்கப்பாட்டு சக்தின்னு சொல்றது ஹாஃப் எம் வி வர்க்கம். இதை நான் வி நோட்டுன்னு எடுத்துக்கொள்றேன். ஏண்டா வின்னு சொல்லி ஏற்கனவே தரப்பட்டிருக்குது அழுத்த சக்தியை. ஸோ அதால நான் இதை வி நோட்டுன்னு எடுக்கிறேன். இது வேகம். அதே மாதிரி இப்ப அழுத்த சக்திக்குரிய சமன்பாடு, ஒரு கோளினுடைய அழுத்த சக்திக்குரிய சமன்பாடு வந்து மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் ஓவர் ஆர் அப்படின்னு சொல்லி இருக்கு, சரியா? அதே நேரம் இந்த மொத்த சக்தி இ அப்படின்னு சொல்றது இந்த கேயினதும் பியினதும், அதாவது இயக்க சக்தியினதும் அழுத்த சக்தியிலும் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கு. ஸோ இதை மலங்கிக்கொள்ளணும். இப்ப நம்ம இதுக்குள்ள இருந்து எப்படி இதுக்கான தொடர்பு எடுக்கலாம்ன்றதை யோசிக்கணும். அங்கதான் அதையும் கேள்வியா தான் கேட்டிருக்காரு. ஸோ இங்க இதைத்தான் கேள்வியா கேட்டிருக்காருங்கிறதால ஸோ இ சமன் கே பிளஸ் விய எப்படி நம்ம அவர் கேட்டிக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டை கொண்டு வரலாம்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சோம்னு சொன்னா இப்ப நமக்கு இது விளங்குது. இப்ப இந்த ஹாஃப் எம் வி நோட் வர்க்கத்தை, அதாவது நினைக்கிறது இதை வந்து நான் சமப்படுத்துறேன். எஃப் வந்து இந்த எஃப் சமன் எம் வி வர்க்கத்தின் கீழ் ஆறு நான் எடுக்கிறேன். எஃப்க்கு பதிலாக ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் ஓவர் ஆர் ஸ்கொயர். இது என்னத்துக்குரிய சமன்பாடு? இரண்டு கோள்கள் இருக்கின்ற சொன்னால் அதற்கு இடையில தொழில்படக்கூடிய கவர்ச்சி விசைக்குரிய சமன்பாடு. ஸோ அதை நான் வந்து இங்க போடுறேன். ஸோ அதே நேரம் இந்த எம்வி நோட் வர்க்கத்திற்கு ஆர்,
இந்த ஆறும் இதுல இருக்கிற ஒரு ஆறும் வெட்டுப்படும். இப்ப மிச்சம் இருக்கிறது ஓகே ஜி கேபிட்டல் எம் ஓவர் ஆர் இன்டு வி நோட் வர்க்கம் எம்வி நோட் வர்க்கம். சரியா? இப்ப எனக்கு தெரியும் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் ஆர். இப்ப இதுக்கு ஒரு மைனஸ் விழுந்தா வாரது தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், முன்னுக்கு ஒரு மைனஸ் ஒன்று விழுந்தா வார என்னன்னு சொல்லி பார்த்தோம்னால் இந்த அழுத்த சக்தி. ஸோ இதுக்கு பதிலாக நான் போடுறேன் மைனஸ் ஒன்று எடுத்துட்டு போடுறதால இதை நான் வீண்டு போட இயலாது, மைனஸ் வி அப்படின்னு சொல்லி போடுறேன். ஏண்டா இதுக்கு முன்னுக்கு ஒரு மைனஸ் போட்டா இது பிளஸ் மாறிடும். சொல்ல விடங்க என்னண்டு. இப்ப வீண்டு சொல்றது மைனஸ் ஜிஎம்எம்ஓ. அப்ப இந்த ஜிஎம்எம்ஓ ஆறுன்னு சொல்றது மைனஸ். அதே மாதிரி இங்கால் எம்பி நோட் வர்க்கம் என்று சொல்றத மைனஸ் ஹாஃப் எம்பி நோட் வர்க்கம் சொல்றத நான் எழுதலாம் எப்படி என்று சொன்னால் நடிக்கிறேன். இந்த ரெண்டை கொண்டு வந்து இங்க போட்டேன்னு சொன்னால் பெருக்குப்படும். ஸோ 2k சமன் எம்வி நோட் வர்க்கம் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? இப்ப நான் அதை கொண்டு வந்து அப்படியே போடுறேன். ஸோ எம்பி நோட் வர்க்கத்துக்கு பதிலாக 2k அப்படின்னு சொல்றத போடுறேன். இப்ப இதுதான் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு தொடர்பு. ஸோ இந்த தொடர்பு வந்து அங்க கேட்கப்படலை. அங்க கேட்டது என்னன்னு சொன்னா மொத்த சக்திக்கான ஈக்கான தொடர்பு தான் கேட்டிருக்கு. ஸோ ஈக்கான தொடர்புன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இது அங்க இல்லை தானே, அதால ஈய பார்க்கிறோம். கே பிளஸ் வி. கேண்டு சொல்றது நமக்கு தெரியும் என்ன, கேண்டு சொல்றது நடிக்குது கே சக விக்கு பதிலாக நான் போடலாம் இந்த மைனஸ் இங்கால கொண்டு வைங்கன்னு சொன்னால் மைனஸ் 2k அப்படின்னு சொல்லி வரும். ஸோ மைனஸ் 2k அப்படின்னு சொல்லி போட்டேன்னு சொன்னால் வாரது வந்து மைனஸ் கே, அதாவது இ சமன் மைனஸ் கே அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர் கொண்டு வரும். இது அந்த ஆன்சர்ல இருக்கு. ஸோ இதான் கேட்டதுக்குரிய கேள்வி. ஸோ இதை வந்து நம்ம டிரெக்டா எடுக்க இயலாது, விடையை பார்த்து தான் ஆன்சரை பார்த்து தான் எப்படின்னு சொல்லி அந்த ஆன்சரை பிக்கப் பண்ணி எடுக்கலாம். ஒருவேளை இது ஆன்சர்ல இருக்குன்னு சொன்னா இதுவும் சரியான விடையா தான் இருந்திருக்கு. பட் இது அங்க இல்லை, அதாலதான் நம்ம இதை எடுத்தோம். மொத்த சக்திக்கான தொடர்புல இருந்தா இதை கண்டிருக்கிறோம். எப்படி மொத்த சக்திங்கிறது அழுத்த சக்தியிலையும் இயக்க சக்தியிலையும் அழுத்த சக்தியிலையும் கூட்டுத்தொகை. ஸோ இயக்க சக்தி கே, அதை அழுத்த சக்தியை நம்ம கே சார்பாக கண்டிருக்கிறோம். மைனஸ் வி சமன் 2kண்டா வி சமன் மைனஸ் 2k. ஸோ அந்த மைனஸ் 2k இந்த விக்கு பதிலாக இங்க போட்டோம். ஸோ ஆன்சர் எடுத்துட்டு ஓகே. இப்ப இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நீளமான ஒரு கம்பியை தரப்பட்டிருக்கு. அதே நேரம் பக்கத்துல ஒரு தடத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த தடம் வந்து என்ன செய்யப்படுதான்னு சொன்னால் இங்களை வலப்பக்கமாக வந்து இந்த தடத்தை அசைக்கும் போது இப்ப இதன் காரணமாக இந்த சமாந்தர நீளமானது சமாந்தர கம்பியின் காரணமாக என்ன செய்யலாம் சொன்னா இதுல ஒரு மின்னோட்டம் தூண்டப்படுது. ஸோ அதுல திசை இப்படி வலஞ்சுழியாக இருக்கிறதால ஸோ இது வந்து ஒரு தடம் தானே. ஸோ தொடர்ச்சியாக இப்படி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கு. ஸோ இதுங்காலையும் வந்து ஐதன்று எப்போது சரியானே. இப்ப இதுல இந்த தூரத்தை தரப்பட்டிருக்கிறது வந்து இந்த தூரம் வந்து அதாவது இந்த கம்பிக்கும் இந்த தடத்துக்கு இடையிலான தூரம் வந்து ஆர் அப்படின்னு சொல்லியும், அதே நேரம் இந்த கம்பில இருந்து இந்த தடத்திலிருந்து இந்த தொங்கல் கம்பி இதுவரைக்கும் இடையிலான தூரம் வந்து அதாவது இவ்வளவு தூரம் வந்து ஏ அப்படின்னு சொல்லி தந்திருக்கு. ஸோ மொத்த தூரம் கேட்டால் ஆர் பிளஸ் ஏ. ஸோ தடத்திலிருந்த அகலம் ஏ, அதே மாதிரி நீளம் பி அப்படின்னு சொல்லி தந்திருக்கு. இவ்வளவு தந்திருக்கிற தரவு. இப்போ இதுல இருந்து இதுல தூண்டப்படுற அதாவது தொழிற்படுற காந்த விசையின்ற தடத்துல தொழிற்படுற காந்த விசையின்ற தேறிய விசை என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. இப்ப இதை எப்படி காணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல இதுல தூண்டப்படுற அந்த காந்த விசையோட திசைகளை சரியா குறிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதன் காரணமாக வந்து இந்த சமாந்தர கம்பியின் காரணமாக வந்து இப்ப இந்த தடத்தை கருதுனீங்கன்னா இதுவும் ஒரு சமாந்தர கம்பியா கருதுனீங்கன்னு சொன்னால் இதுல வந்து தொழிற்படக்கூடிய ஒரு காந்த விசை என்று சொல்றது இப்ப இது வந்து நமக்கு தெரியும் வலக்கை உள்ளங்கை விதிப்படி அல்லது தக்கை திருகு விதின்னு சொல்ற அந்த திருகு விதிப்படி அப்படின்னு சொன்னால் இப்ப மின்னோட்டம் வந்து இந்த கம்பியில இந்த நேர் கம்பியினோட மின்னோட்டம் மேல் நோக்கி போயிடுச்சுன்னு சொன்னால் இப்ப இதுல தொழிற்படக்கூடிய காந்த புலம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் இங்கால பக்கம் வந்து இந்த கிராஸாக இருக்கும். உங்களுக்கு வழங்கிச்சே தெரியா, அதாவது வலக்கை உள்ளங்கை விதிப்படி இப்ப இதுல தொழிற்படக்கூடிய காந்த விசை இந்த காந்த புலம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த திசையில இருக்கும். ஸோ இப்படிங்கிறதால இது வந்து இங்கல பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா உள்நோக்கி அதாவது கிராஸாக இருக்கும் காந்தப்புலம். இங்கல வந்து டொட் காந்தப்புலம் இருக்கும். இப்போ இங்கல ஃபுல்லா வந்து கிராஸ் காந்தப்புலம் தான் இருக்கு. சரியா? ஸோ இதுக்குள்ள வந்து இருக்க போறது வந்து கிராஸ் காந்தப்புலம். ரைட். இப்போ இதை வச்சுக்கொண்டு இதுல தொழிற்படுற காந்த விசையில பார்க்க போனோம்னு சொன்னால் இது ரெண்டும் வந்து சமாந்தரம்.
ஸோ இது ரெண்டுக்கு இடையில வந்து என்ன செய்யணும், ஒரு கவர்ச்சி விசை தொழிற்படும் என்ற ரெண்டு முறை திசைக்கு தான் மின்னோட்டம் ஓடும். ஸோ அப்படி பார்த்தோம்னு சொன்னா இதன் காரணமாக இதில் தொழிற்படுற காந்த விசை வந்து இங்கல திசையில் இருக்கும் எஃப். இதை நான் F1 எடுக்கிறேன். சரியா? அதே மாதிரி இது ரெண்டும் வந்து அதாவது இந்த கம்பியினூடாகவும் இந்த கம்பியின் இடையில எதிர் எதிர் மின்னோட்டங்கள் ஓடுது. இந்த கம்பியும் இந்த கம்பியும் பருதினீங்க என்று சொன்னால் இது ரெண்டு கடையில மின்னோட்டம் வந்து எதிர் எதிர் திசையில இருக்கிறதால இதனால இதுல உண்டாகிற காந்த விசை வந்து எதிர் திசையில அதாவது தள்ளி விசையாக இருக்கும். ஸோ இதை நான் F2 எடுக்கிறேன். ஏன் இதை F1 இதை F2 எடுக்கிறேன்டா ரெண்டுக்கு இடையிலான தூரம் வந்து வித்தியாசம். ஸோ காந்த விசையும் வந்து என்ன செய்யும் சொன்னா பருமன்ல வித்தியாசப்படும். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம் சொன்னால் இப்ப இது ரெண்டையும் நீங்க கருதினீங்கன்னு சொன்னா இதுலேயும் விசை தொழிற்படும் தான், மேல் நோக்கி கீழ் நோக்கியும் தொழிற்படும். ஆனா இது ரெண்டும் வந்து என்ன செய்யும் சொன்னால் ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில மின்னோட்டம் ஓடுறதால கழிப்பட்டு ஒன்றே ஒன்று அதாவது சமன் செஞ்சிடறதால சமனும் எதிர்மா வரதால ஆட்டோமேட்டிக்காவே வெட்டுப்பட்டுரும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் இப்போ ஒரு தேறிய காந்த விஷயம் ஒன்று இருக்க போகுது. ஸோ இதை காணப்போனோம்னு சொன்னா இப்போ நான் நினைக்கிற இந்த F1 என்று சொல்றது F1 அப்படியே காணப்போன்னு சொன்னால் நமக்கு தெரியும் F என்று சொல்றது பில் இல்லையா, ஒரு கடத்தில தொழிற்படுற காந்த விசையோட பருமன் வந்து BIL. ஸோ பின்னு சொல்றது காந்தப்புலம். காந்தப்புலம் வந்து இது கடையில தொழிற்படுற காந்தப்புலம் எப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு சமாந்திர கடத்தில வந்து தொழிற்படுற காந்தப்புலம் வந்து μ0I கீழ் 2πr அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதுக்கு இடையிலான தூரம் வந்து ஆறுங்கிறதால ஆறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்றேன். இன்டூ இந்த I என்று சொல்றது இதன் காரணமாகத்தானே இந்த கடத்தில தூண்டப்படுது. ஸோ இதன் காரணமாகத்தான் காந்த விசை தூண்டப்படுங்கிறதுல இந்த I வந்து கேபிட்டல் ஐயாக இருக்கு. அதே நேரம் இந்த I என்று சொல்றது காந்த விசை தொழிற்படுற கடத்திட மின்னோட்டம். ஸோ இதுல வந்து ஸ்மால் I. ஸோ ஸ்மால் I இன்டூ எல் என்று சொன்னா இதோட நீளம் D அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஸோ இதான் F1. அதே நேரம் F2 பார்க்க போனோம்னு சொன்னால் F2 பார்த்தீங்கன்னு சொன்னா இது இந்த கடத்தி இதுல வந்து தொழிற்படுற தடத்தினுடைய இந்த கடத்தில தொழிற்படுறது. ஸோ F2 சொல்றது இதுக்கு சமன்பாடு μ0I கீழ் சரியானே இதன் காரணமாகத்தான் இதுல வந்து இது செய்யுது. இதனாலதான் இதுல மின்காந்த விசை தூண்டப்படுது, காந்த விசை தூண்டப்படுது. ஸோ அதனால இதுல μ0I தான் வரும். ஏன்னா இவராலதான் இவர்ல தூண்டப்படுது. அதே நேரம் 2π இன்டூ இந்த ரெண்டு தூரத்தை கவனிங்க, இதுக்கும் இந்த கடத்திக்கு இடையிலான இந்த சமாந்தர நேர்கம்பிக்கும் இந்த கடத்தினுடைய இந்த கம்பிக்கு இடையிலான தூரம் வந்து R+A இருக்கும். ஆர்னு சொல்லி போடுறாங்க. இது R இது A. ஸோ ரெண்டை கூட்டி மொத்த நூலம் R+A இன்டூ இதுல தொழிற்படுற ஓட்டமும் வந்து I தான், அங்கால இதுல நீளமும் வந்து B தான். ஸோ இவ்வளவுதான் இதனுடைய F2 பருமன். இப்ப இதுல இருந்து தேறிய காந்த விசையை காணப்போனோம்னு சொன்னால் F1 - F2 ஆக இருக்கும். ஏண்டா இது இங்க வந்து 2πr தான் பிரிபடுது, இங்க வந்து 2πr+A பிரிபடுது. ஸோ இவரை விட இவர பருமன் பெருசி. ஸோ F1ல இருந்து F2 கழிச்சுன்னு சொன்னால் இப்ப இதுல நான் கழிக்க போனேன்னு சொன்னால் μ0I கீழ் 2π வந்து நான் பொதுவாக எடுக்கலாம். 2π இன்டூ அந்த IBA பொதுவாக எடுக்கலாம். IBA பொதுவாக எடுத்துட்டு சொன்னால் இப்ப இதுல வந்து ஒன்றின் கீழ் R1 பொதுவாக அடிக்க போதும். அதே நேரம் இதுல வந்து -1 கீழ் R+A பொதுவாக அடிக்க போகுது. ஸோ R+A. ஸோ இதுல இருந்து இந்த R+A இங்க மேல போகும், இந்த R வந்து இங்க மேல போகும். ஸோ μ0I இன்டூ B கீழ் 2π இன்டூ இந்த R+A செய்ய R கீழே R இன்டூ R+A. என்ன செஞ்சிருக்கேன்னு விளங்கு தானே? இதை பொதுவாக எடுத்ததால ஹோமோசி கண்டு பொதுவாக எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இங்க மேல போய் பெருக்கும், இது வந்து இங்க மேல போய் பெருக்கும். ஸோ அப்படி வந்தது. ஸோ இந்த ஆறும் இந்த ஆறும் வெட்டுப்பட்டு. ஸோ இதை சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் μ0 I B இன்டூ A கீழ் 2π R இன்டூ R+A ஆக இருக்கு. ரைட்? ஸோ ஆன்சர் வந்து இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற ஆன்சரின் படி 4வது ஆன்சராக இருக்கு.